நாங்கள் நெதர்லாந்திலும் பின்னர் ஜெர்மனியிலும் இருந்த சித்திரவதை முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், அங்கே நான் என் சகோதரி பெட்சியுடன் ஒன்றாக இருந்தேன். நாங்கள் 53 வருடங்களாக ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். இடையில் 4 மாதங்கள் நான் அவளை பிரிந்திருந்தேன். இப்போது மீண்டும் நாங்கள் ஒன்றாக இணைந்தோம். பெட்சியிடம் நான் கண்ட அந்த குணத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒருமுறை ஒருவன் அவளை அடித்துக் கொண்டிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அவள் என்னிடம் வந்தபோது அவள் முகம் இரத்தச் சிவப்பாக மாறியிருந்தது. அந்த அடிகளால் அவள் முகம் வீங்கியிருப்பதைக் கண்டு, பெட்சி, அந்த ஆள் உன்னை அடித்தானா என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆமாம், ஆனால் அந்த மனிதனுக்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்றாள். அதுதான் பெட்சி. அவளிடம் அசாத்தியமான அன்பு இருந்தது. நாங்கள் ராவன்ஸ்ப்ரூக் முகாமிற்கு வந்தபோது நடந்ததை என்னால் மறக்க முடியாது. அந்த முகாம் அதன் கொள்ளளவை விட மிக அதிகமாக நிரப்பப்பட்டிருந்தது. 200 பேருக்காக கட்டப்பட்ட ஒரு அறையில் நாங்கள் 700 பேர் தங்கியிருக்க வேண்டியிருந்தது. நாங்கள் படுக்க வேண்டிய அந்த வைக்கோல் மெத்தைகளைக் கண்டபோது, ஓ பெட்சி, இது முழுக்க பேன்களாலும் உண்ணிகளாலும் நிறைந்திருக்கிறது என்றேன். அதற்கு பெட்சி, கோரி, நாம் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றாள். என்னால் பேன்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது என்று நான் கூறினேன். ஆனால் அவள், நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றாள். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அவ்வளவு நெருக்கடியாக அடைக்கப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு வேத புத்தகத்தின் செய்தியைச் சொல்ல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாளைக்கு 2 முறை நானும் பெட்சியும் வேதத்தின் செய்தியை வழங்கினோம். உண்மையில் வேத புத்தகம் அங்கே தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகம். ஆனாலும் ஒரு காவலரோ அல்லது அதிகாரியோ கூட எங்கள் அறைக்குள் வந்ததே இல்லை. ஏனென்றால் எங்களிடமிருந்து அவர்களுக்கு பேன்களோ அல்லது உண்ணிகளோ ஒட்டிக்கொள்ளும் என்று அவர்கள் பயந்தார்கள். எனவே பேன்களுக்காக நன்றி சொன்ன பெட்சியின் கருத்து முற்றிலும் சரியானது. அந்த பேன்கள் மட்டும் இல்லை என்றால் எங்களால் இத்தனை பேருக்கு நற்செய்தியைக் கொண்டு சேர்த்திருக்க முடியாது.